லஞ்ச் பாக்ஸ் காம்போ சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சாதமும் சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் தான். இப்போ எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் 1 கப் ரைஸ், 1/2 கப் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கப் தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு குக்கர் மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், 7-8 முந்திரி, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 கை ஃபுல்லாக முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துருக்கேன். இப்போ நான் சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் புளி தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஒரு 4 நிமிஷம் போல் இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் கொட்டி இறக்கிட்டோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆகிடும். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு சேப்பங்கிழங்கு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. வேக வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு